என்னடா இது மீனா, அவங்கள நம்பி கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க அத்தன பேர். இப்ப வந்து மனோஜ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்டின்றதுக்காக, சிந்தாமணிக்கு எதிரா யூஸ் பண்ணக்கூடாது இப்போதைக்கு. இத வந்து துரும்பு சீட்டா வச்சிருப்போம் அப்டின்ற மாரி சொல்ட்டு போறாங்களே! இது வந்து லாஜிக்கே இல்லையே அப்டின்ற மாரி தோணுச்சு. ஏன்னா, ஒரு நல்ல விஷயம் பண்ண போறாங்க. அதாவது சிந்தாமணியால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நியாயத்த பெற்றுக் குடுக்குறதுக்காக மனோஜ் மேட்டர்ல வந்து அத யூஸ் பண்றாங்க. ஓகே நல்ல விஷயம் அப்டின்னு பார்த்தா, இப்ப மனோஜ் வந்து ரோஹிணியால ரிலீஸ் ஆன மாதிரி காட்டுறாங்க. இப்ப மனோஜ் ரிலீஸ் ஆயிட்டாரு அப்டின்றதுக்காக இந்த மேட்டர வந்து அப்படியே விட்டுருவாங்க போல இருக்கு அப்டின்ற மாரி இருந்துச்சு. ஆனா இத வந்து ஒரு துரும்பு சீட்டா பயன்படுத்தலாம் அப்டின்ற மாரி முத்து வந்து ஐடியா குடுத்திருந்தாரு. பட் அவ்வளோ பேர் வந்து வீட்ட இழந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஆனா இவங்க வந்து துரும்பு சீட்டா அத வச்சிருக்கிறது அப்டின்றது சரியா படல அப்டின்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. இத பற்றி உங்களுடைய கருத்துக்கள வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப வந்து பார்த்தோம் அப்டின்னா, மீனா அத வந்து துரும்பு சீட்டா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ப்ரோமோலயே பார்த்திருப்பீங்க. என்ன அப்டின்னா நேரா சிந்தாமணி வீட்டுக்கு போறாங்க. சிந்தாமணி இவ எதுக்கு மறுபடியும் இங்க வரா? அதான் ரிலீஸ் பண்ணியாச்சே அப்டின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. வந்துட்டு கேட்குறாங்க, "என்ன சிந்தாமணி நான் சொன்னத யோசிச்சியா? இல்லையா?" அப்படின்ற மாதிரி மீனா வந்து கேட்குறாங்க. அப்ப சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "என்ன யோசிக்கணும்? நீ எதுக்கு இப்ப மறுபடியும் இங்க வந்திருக்க? உன்ன தான் நான் கண்டுக்கவே இல்லையே! அதான் ஃபைனான்சியர் வந்து வாபஸ் வாங்கிட்டாரு அப்படின்ற மாரி கேள்விப்பட்டேன். ரோஹிணி அவ்வளோ கஷ்டப்பட்டு வாபஸ் வாங்க வச்சிருக்கா. நீ அங்க பேசுறத விட்டுட்டு என்கிட்ட வந்து என்ன வந்து மிரட்டிட்டு இருக்க. உன் அதிகார திமிர என்கிட்ட காட்டுற." அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து கேட்குறாங்க. அப்ப வந்து மீனா வந்து சொல்றாங்க, "அதெல்லாம் கிடையாது. என் பின்னாடி ஒரு கூட்டம் நிக்குது பார்க்குறியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. யாரு அப்படின்ற மாரி பார்க்க ஒவ்வொருத்தரா வாராங்க. அதாவது சிந்தாமணியால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் வாராங்க. எல்லாருமே வர சிந்தாமணி "இதுகெல்லாம் ஏன் இங்க வருது?" அப்படின்ற மாதிரி ஒரு இளக்காரமா பார்க்குறாங்க. அப்ப வந்து மீனா வந்து சொல்றாங்க, "ஏன் வாராங்க அப்படின்றது உனக்கு தெரியலையா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப வந்து சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "அதெல்லாம் கேஸ வந்து வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல. நான் சொல்லி வாங்கல அப்படின்னாலும் கேஸ் வந்து வாபஸ் வாங்கி இப்ப வந்து மனோஜ் வீட்டுக்கு வந்துட்டான். இப்ப மறுபடியும் ஏன் இத தூக்கிட்டு திரியிற?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "அது வேற விஷயம். இது வந்து இத்தன பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க. என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. அப்ப நான் இத கேட்டு தானே ஆகணும். இல்லாட்டி நான் ஒரு தலைவியே கிடையாதுல்ல. உன்ன மாதிரி பதவி ஆசையில இருக்கிற மாதிரி ஆயிரும்ல." அப்படின்ற மாரி மீனா வந்து சொல்றாங்க. "சரி உன் நடிப்பெல்லாம் இவங்க கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. இப்ப உனக்கு என்ன வேணும்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க சிந்தாமணி. அப்ப வந்து மீனா வந்து சொல்றாங்க, "இப்ப நீ ஒரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா, இவங்கள ஏமாத்தி, அதாவது இவங்களுக்கு கடன் குடுத்து, அதுக்கு பிறகு ஏமாத்தி இவங்க பத்திரத்த எல்லாம் நீ வாங்கி வச்சிருக்க, வீட்டு பத்திரம். அது எல்லாத்தையும் திரும்ப தரணும். அது மட்டும் இல்லாம, இவங்க கடன் வாங்குனப்ப நீ எழுதி வாங்குன அந்த பத்திரத்தையும் திருப்பி குடுக்கணும். இல்ல அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்." அப்படின்ற மாரி சிந்தாமணி கிட்ட வந்து மீனா சொல்றாங்க. அப்ப வந்து சிந்தாமணி கேட்குறாங்க, "என்ன மிரட்டுறியா? குடுக்கலன்னா என்ன பண்ணுவ?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப வந்து மீனா வந்து சொல்றாங்க, "குடுக்கலன்னா என்ன? நாங்க எல்லாருமே கிளம்பி கமிஷனர் ஆஃபீஸுக்கு போறோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "முடிஞ்சா பாத்துக்க." அப்படின்ற மாரி சிந்தாமணி வந்து சொல்றாங்க. அப்ப உடனே வந்து மீனா, "சரி நாங்க கிளம்புவோம்." அப்படின்ற மாதிரி அவங்க கூட வந்தவங்கள வந்து கூப்பிடுறாங்க. அப்ப உடனே வந்து சிந்தாமணி வந்து அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. "என்ன எல்லாருக்கும் தைரியம் வந்துருச்சா? இவளால ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு ஆள் பலம் இருக்கு. இவ வந்து ஜஸ்ட் வாய் மட்டும் தான் விடுவா. இவ புருஷன் மட்டும் தான் இவ கூட இருக்கானே ஒழிய, மத்த யாருமே கிடையாது இவ கூட. இப்ப நீங்க இவள நம்பி இவ பின்னாடி போனீங்க அப்டின்னா, நாளைக்கே பெரிய பிரச்சனையா வரும். ஏதாவது கடன் கிடன் அப்டின்னு சொல்லி என்கிட்ட வந்து நிக்காதீங்க." அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்ப எல்லாருமே கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்ப உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "இவ சொல்றா அப்டின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா உங்க வீட்ட வச்சு வாங்குன கடன நீங்க குடுத்துட்டீங்க. இப்பயும் வீட்டு பத்திரம் இவ கிட்ட இருக்கு அப்டின்னா, நாளைக்கு யார்ட்டயாவது வித்துட்டு வந்து நிப்பா. அப்ப வந்து உங்கள எல்லாத்தையும் வீட்ட விட்டு எழும்ப சொல்லுவா. அப்ப என்ன பண்ணுவீங்க?" அப்டின்ற மாரி மீனா வந்து கேட்குறாங்க. அப்ப கூட வந்தவங்க சொல்றாங்க, "அது சரிதான் மீனா. ஆனா இவ வந்து இப்டி மிரட்டுறாளே!" அப்டின்ற மாரி சொல்றாங்க. "இவ மிரட்டலுக்குலாம் பயப்படாதீங்க." அப்டின்ற மாரி சொல்றாங்க. "சரி வாங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போவோம்." அப்டின்ற மாரி கெளம்புறாங்க. உடனே வந்து சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "சரி. நான் வந்து இவங்க கிட்ட இருந்து வாங்குன வீட்டு பத்திரத்த எல்லாத்தையும் திருப்பி குடுக்குறேன். அது வந்து பேங்க்ல இருக்கு. எடுத்து குடுத்துர்றேன்." அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "எண்ணி 2டே நாள்ல குடுக்கணும். இல்ல அப்டின்னா நடக்கிறதே வேற." அப்டின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல நான் குடுத்துர்றேன்." அப்டின்ற மாதிரி சிந்தாமணி வந்து சொல்றாங்க. அப்ப உடனே வந்து கூட வந்தவங்க சொல்றாங்க, "பாத்தியா எவ்வளோ டிமிக்கி விட்டுட்டு இருந்தா நம்ம கேட்க. இப்ப பாத்தியா கேட்க வேண்டிய ஆள் கேட்டா தான் வேலை நடக்குது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "இவ கேட்கிறா அப்படின்றதுக்காகலாம் குடுக்கல. நான் வந்து இதுக்கு முன்னாடி உங்க நல்லதுக்காக தான் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப வந்து எப்ப இவ பின்னாடி போக ஆரம்பிச்சீங்களோ, அதுக்கு பிறகு நீங்க எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? நான் அந்த பத்திரம் எல்லாத்தையும் தந்துடுறேன். அதுக்கு பிறகு கடனுக்கிடன்னு சொல்லி என் வீட்டு வாசல் பக்கம் வந்துராதீங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க சிந்தாமணி. அப்ப வந்து உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "இனிமே இவங்க கிட்ட எல்லாம் கடன் கேட்டுட்டு இருக்காய்ங்க. அரசாங்கம் நம்மள மாதிரி ஆட்களுக்கு வந்து கடன் குடுக்குறாங்க." அப்படின்ற மாதிரி அரசாங்கத்தில கடன் ஸ்கீம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சொல்லிட்டு இவங்க கிளம்பி வெளியில வராங்க. போகும்போது மீனா சொல்றாங்க, "2டே நாள் தான். 2 நாள்ல இது முடிச்சிடணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வராங்க. "போடி போ பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாரி சிந்தாமணி வந்து ஏகத்தாளமா வந்து பேசுறாங்க. அப்ப சிந்தாமணியோட அடியாள் வந்து கேட்கிறாரு, "என்னம்மா அவ சொன்னா அப்படின்றதுக்காக ஒத்துக்கிட்டீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "பின்ன என்ன பண்றது? அவ வந்து நேரா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்றா. ஏற்கனவே இப்ப தான் உள்ள போயிட்டு வெளிய வந்து இப்ப மறுபடியும் போகணுமா? அதெல்லாம் சரி வராது. இப்ப குடுப்போம். அதுக்கு பிறகு கடன் என்கிட்ட தானே வரணும். அதுக்கு பிறகு மொத்த வீட்டையும் எழுதி வாங்குறேன் பாரு." அப்படின்ற மாரி சிந்தாமணி வந்து தெனாவட்டா சொல்றாங்க. அப்படியே மனோஜ காட்டுறாங்க. மனோஜ் வந்து படுத்து இருந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அதாவது நான் வந்து ரோஹிணிக்கு இவ்வளோ பண்ணேன். ஆனா ரோஹிணி எனக்காக
இப்ப வந்து இவ்ளோ இறங்கி வந்து என்ன வந்து ஜெயில்ல இருந்து வெளிய எடுத்திருக்கா. நம்ம வீட்ல யாருமே எனக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணல. அம்மா சொல்லி தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன். ஆனா அம்மா மனோஜ்ன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்களே ஒழிய, என்ன வந்து வெளிய எடுக்கிறதுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணல. அவங்க கூட இருந்த சிந்தாமணியே இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அத கூட போய் சிந்தாமணி கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்து கேட்கல. ஆனா பாரு ரோஹிணி வந்து எனக்காக இவ்வளவு பண்ணியிருக்கா. அவ வந்து என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே ரோஹிணி வந்து மனோஜ வந்து இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது. அப்படி அவங்களோட பழைய லவ் அந்த சீன் எல்லாம் வந்து வந்து போகுது. அப்ப பயங்கரமா வந்து யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு நான் ஏன் ரோஹிணி கூடயே இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி கூட யோசிக்கிறாரு. திடீர்னு வந்து அப்படியே ரோஹிணி மேல பழைய மாதிரி லவ் வந்து பொங்குது மனோஜுக்கு. இத வந்து வீட்ல போய் எப்படி சொல்றது? சொன்னா அம்மா செருப்பாலயே அடிப்பாங்களே அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. அப்ப உடனே வந்து விஜய் அங்க வராங்க. வந்து கேட்கறாங்க. "மனோஜ் நீ சாப்பிட்டியா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப மனோஜ் வந்து சொல்றாரு, "இல்லம்மா எனக்கு பசிக்கல" அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஏன்டா ஜெயிலுக்கு போய் வந்திருக்க, நல்ல சாப்பாடு சாப்பிடணும். வா சமைச்சு வச்சிருக்காங்க. வந்து சாப்பிடு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்லம்மா எனக்கு பசிக்கவே இல்ல" அப்படின்ற மாரி மனோஜ் வந்து பிடிவாதமா இருக்காரு. விஜயா வந்து போறாங்க. போயிட்டு மனோஜுக்கு வந்து சாப்பாட போட்டு வந்து ஊட்டி விட வராங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, "நான் தான் வேணான்னு சொன்னேன்லம்மா" அப்படின்ற மாரி சொல்றாரு. "இல்லடா அங்க வந்து எல்லார் முன்னாடியும் உன்ன வந்து அடிச்சுட்டேன். அது வந்து எனக்கு மனசு கேட்கல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னம்மா நீ வேற" அப்படின்ற மாரி மனோஜ் வந்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "இல்ல அந்த சிரிக்கி பேர வந்து சொல்லாத. அவ பேர நீ சொன்னாலே எனக்கு கோவம் வருது. அவள பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. எவ்வளோ ஏமாத்தியிருக்கா எங்கள" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, "இல்லம்மா அவ வந்து எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கா. நான் வேணான்னு சொல்லியும் அவ என் மேல வச்சிருக்க லவ்வுக்காக தானே இவ்வளோ இறங்கி வந்து செஞ்சிருக்கா. அதான் உங்களால முடியல. முத்து மீனாவால முடியல. யாருமே பண்ணாதத அவ பண்ணியிருக்கால்லம்மா. அப்ப வந்து அவ வந்து என் மேல லவ் வச்சிருக்கான்னு தானே அர்த்தம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "மறுபடியும் அடி வாங்க போறியா?" அப்படின்ற மாரி மிரட்டுறாங்க. இல்லம்மா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து பம்முறாரு. அப்படியே வந்து பார்த்தோம்னா, மனசுக்குள்ள வந்து யோசிக்கிறாரு, "அப்பாடா! அம்மா கிட்ட மட்டும் ரோஹிணி பத்தி இனி பேசவே கூடாது. இல்லாட்டி நமக்கு தான் பிரச்சனை" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு, "அம்மா எனக்கு தூக்கம் வருது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு தூங்குறாரு. விஜயா வந்து யோசிக்கிறாங்க, இவன் வந்து மறுபடியும் ரோஹிணின்னு பேசிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் வந்து டைவர்ஸ் வாங்கி குடுத்துறணும். இல்ல அப்படின்னா, இவன் வந்து கோர்ட்ல வந்து ரோஹிணி கூட சேர்ந்து வாழப் போறேன்னு சொன்னாலும் சொல்லுவான். அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க வந்து அப்படியே கிளம்பி போறாங்க. அந்த பக்கம் முத்து மீனா வந்து காட்டுறாங்க. மீனா வந்து சொல்றாங்க, "இங்க பாருங்க, இந்த ரோஹிணி வந்து இந்த அளவுக்கு இறங்கிட்டாள?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து முத்து வந்து சொல்றாரு, "ஆமா, அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து ஒரு வெறி. மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு வெறி. ஆனா அது லவ் தான். அத வந்து நாங்க பிழை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அவ நெறைய பொய் சொல்ட்டாளே! அதனால தான் அவள ஏத்துக்கவே முடியாம இருக்கு. இல்ல அப்படின்னா நானே வந்து ரோஹிணிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன்" அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்றாரு. "என்னது?" அப்படின்ற மாரி மீனா வந்து கேட்கறாங்க. அப்ப வந்து முத்து வந்து சொல்றாரு, என்னது? நீயும் ஹெல்ப் பண்ண தானே? அவ விஷயத்த வந்து வீட்ல சொல்லாம இருந்த தானே?" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "அவ மிரட்டுனாங்க. கிறிஷ வச்சு மிரட்டுனா. என்னால எப்படி சொல்ல முடியும்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "அது சரிதான்" அப்படின்ற மாரி சொல்ட்டு அவங்க வந்து அப்படியே அவங்களுடைய ஒரு ரொமான்டிக் சீன் ஒண்ணு நடக்குது. அப்படியே வந்து பார்த்தோம்னா, அந்த பக்கம் ரவிய வந்து காட்டுறாங்க. ரவி வந்து ஸ்ருதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு, "பாத்தியா ஸ்ருதி, இந்த ரோஹிணிக்கு மனோஜ் மேல இவ்ளோ லவ் இருக்குல்ல" அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஆமா, நானும் அதான் பார்க்கிறேன். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி இவங்க 2 பேருமே சேர்ந்துரலாம் போல இருக்கே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து ரவி வந்து சொல்றாரு, "அவ அவ்வளோ ஏமாத்தியிருக்கா. நம்ம குடும்பத்தையே ஏமாத்தியிருக்கா. எப்படி சேர்ந்து வாழ்றது?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு அவரு. "ஏமாத்தியிருக்காங்க தான். ஆனா இப்ப திருந்திட்டாங்கல்ல. அது தெரியல. திருந்துனாங்களா இல்லையான்னு தெரியல. எனக்கே டவுட்டா இருக்கு. முத்துவும் அண்ணியும் கூட அதுதான் சொன்னாங்க. அதாவது ரோஹிணி தான் பிளான் பண்ணி மனோஜ வந்து இப்படி உள்ள தள்ளி இப்ப வெளியில எடுத்து நல்ல பேர் வாங்குறதுக்காக பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி டவுட் படுறாங்க. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு" அப்படின்ற மாதிரி ரவியும் சொல்றாரு. அப்ப வந்து ஸ்ருதி சொல்றாங்க, "ஆமா. எனக்கும் அந்த டவுட் இருக்கு. ஏன்னா ரோஹிணி எந்த லெவலுக்கு இறங்குவாங்க. எனக்கு அந்த டவுட் இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே வந்து பார்த்தோம்னா, இவங்க பேசிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மனோஜ் வந்து ஆஃபீஸுக்கு போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு நேரா ரோஹிணி வீட்டுக்கு போறாரு. ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, "எங்க இருக்க?" அப்படின்ற மாரி கேட்டு அவங்க வீடு அட்ரஸ் சொல்ல அங்க நேரா போறாரு. "வா மனோஜ், நீ இங்க வருவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்ற மாரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. அப்ப உடனே வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, "நீ எனக்கு இவ்ளோ உதவி பண்ணியிருக்க. நான் வந்து உன்ன மீட் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்காக தான் வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "வா மனோஜ் உள்ள வா" அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து கூப்பிடுறாங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, "இல்ல நான் தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் வந்தேன். அங்க வந்து சொல்லியிருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. உன்ன மறுபடியும் நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாம சாரி சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சு. அதான் வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "அதெல்லாம் இருக்கட்டும் மனோஜ். வா வந்து காஃபியா குடிச்சிட்டு போ" அப்படின்ற மாரி ரோஹிணி வந்து கூப்பிடுறாங்க. சரி அப்படின்ற மாரி மனோஜ் வந்து வராரு. அங்க வந்து கிரிஷ் வந்து உட்கார்ந்திருக்காரு. கிரிஷ் வந்து மனோஜ பார்த்தோனே டாடி அப்படின்ற மாரி கூப்பிடுறாரு. மனோஜ் வந்து ஒண்ணுமே சொல்லல. சிரிக்கிறாரு அத பார்த்து. அப்ப ரோஹிணிக்கு புரிஞ்சிருச்சு. மனோஜ் வந்து லைட்டா வந்து நம்ம பக்கம் வர்ற மாதிரி இருக்கே அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து போய் உட்கார, கிரிஷ் வந்து போய் மனோஜோட மடியில வந்து உட்கார, கிரிஷ்ஷ வந்து அனுப்பி விடுறாங்க ரோஹிணி. "போ போய் டாடி மடியில உட்காரு" அப்படின்ற மாரி லைட்டா காதுல சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்ப கிரிஷ் வந்து போய் உட்கார, மனோஜ் வந்து ஒண்ணுமே சொல்லல. நேரா வந்து கேட்கிறாரு, "எப்படி படிக்கிற? நல்லா படிக்கிறியா? முன்ன மாதிரியே நல்ல மார்க்ஸ் வாங்குறியா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து கிரிஷ் வந்து சொல்றாரு, "ஆமா டாடி, நல்ல மார்க்ஸ் தான் வாங்குறேன். போன வாட்டிய விட இந்த வாட்டி அதிக மார்க்ஸ் வாங்கியிருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, "ஆமா, நல்லா படிக்கணும். நல்லா படிச்சு என்ன மாதிரி பெரிய ஆளா
ஸ்டாரா வரணும். முத்து மாதிரி ஆயிறக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து ரோஹிணி, "இரு மனோஜ் காஃபி போட்டு வரேன்" அப்படின்ற மாரி போறாங்க. இப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு எபிசோட் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.